வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அடிக்கிற வெயிலுக்கு உடம்ப குளிர்ச்சியா வைக்கக்கூடிய 2 ஜில்லு ஜில்லுன்னு சூப்பரான ரெசிபி பார்த்துடலாம். ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு Untitled Recipes and Crafts. ஃபர்ஸ்ட் நம்ம பட்டர் மில்க், அதாவது மோர் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். மோர்ல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு கூலிங்கா வச்சுக்கும். அதுவும் இல்லாம இதுல கால்சியம் அதிகமா இருக்கு. கண்டிப்பா கேர்ள்ஸ் அடிக்கடி எடுத்துக்கலாம். பிளட் பிரஷரை குறைக்கும். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ இந்த சூப்பரான ரெசிபி எப்படி செஞ்சு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல நான் இந்த மாதிரி வீட்டில் செஞ்ச மோர் வச்சிருக்கேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான மோர் இல்லைன்னா நீங்க ஒரு 1/4 கப் தயிர் எடுத்துக்கிட்டு அதுல 500 ml வாட்டர் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமா இஞ்சி, கொஞ்சமா கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா அடைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்ப சூப்பரா அரைச்சாச்சு. ஒரு 5 செகண்ட்ஸ் அரைச்சா போதும். இப்ப நம்ம ஒரு சர்விங் பவுல்ல இல்லைன்னா கப்ல வந்துட்டு ஊத்திக்கோங்க. ரொம்ப சூப்பரான மோர் நமக்கு வீட்லயே ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சு பாருங்க. அடுத்த ரெசிபி பார்த்துடலாம். இப்போ கிருணிப்பழம் ஜூஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுலயும் வந்துட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷனை குறைக்கும். அதுவும் இல்லாம வெயிட் லாஸ் ரெடியூஸ் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். அப்புறம் கிட்னி ஸ்டோன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் வந்துட்டு ட்ரீட் பண்ணும். இதுல கொஞ்சமா ரெஃப்ரெஷிங்கா இருக்கிறதுக்காக புதினா இலைய சேர்த்திருக்கேன். நான் இந்த மாதிரி பாதி போல கிருணி பழத்தை நல்லா வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பூனால பில் பண்ணி இதுல சேர்த்துக்கலாம். நீங்க இதை வந்துட்டு அடிக்கடி எடுத்துக்கிட்டீங்கன்னா உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாவும் இருக்கும். அப்புறம் கண் நல்லா தெரிய ஆரம்பிக்கும். பசங்களுக்கு எல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதுல வந்துட்டு ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதனால நம்ம எக்ஸஸா கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி நம்ம நல்லா ஜூஸ் அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இப்ப எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நான் கொஞ்சம் டேஸ்ட்காக சுகர் ஆட் பண்ணிருக்கேன். உங்க தேவைக்கு ஏற்ப சுகர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்க உங்களுக்கு வேணா தண்ணி ஊத்தி கூட அரைச்சுக்கோங்க. இப்போ ஒரு சர்விங் பவுல் இல்லைன்னா வந்துட்டு கிளாஸ்ல இந்த மாதிரி லைட்டா லெமனை வந்துட்டு தடவிக்கோங்க. ஒரு பிளேட்ல நான் சுகர் எடுத்து வச்சிருக்கேன். அந்த கிளாஸை அதுல அப்படியே டிப் பண்ணிக்கலாம். சூப்பரா இப்போ டெக்கரேட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ செஞ்சு வச்சிருக்கிற ஜூஸை இதுல ஊத்தி சர்வ் பண்ணிடலாம். இந்த 2 ட்ரிங்க்ஸையும் இந்த சம்மர் சீசன்ல செஞ்சு கண்டிப்பா என்ஜாய் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கும் கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபிஸ் ரெண்டுமே. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா Untitled Recipes and Crafts சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் பார்ல வரும். அறுசுவை உணவு உண்ணுவோம், ஆரோக்கியமாக